என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இந்த உயிர் தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆர்வத்தோடு கூட உம்முடைய சமூகத்திற்கு வர நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அடியேன் கர்த்தாவே, என்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி இந்த நாளிலே இந்த உயிர் தெழுதல் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர் பெறத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, சமூகத்தை தேடி வந்த ஒவ்வொருவரும் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்திலே கெம்பீரித்து ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலுடைய சந்தோஷத்தை நீர் தந்து நீர் நடத்தும்படிக்கு உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கிருபை செய்யும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இந்த நாளில் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் உயிர்த்தெழுதலினுடைய ஆராதனையை கொண்டாடும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரித்தார், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மரித்தார், ஸ்டில் ஹீ இஸ் அலைவ். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இருக்கிறேன் என்று சொன்னார். இருக்கிறேன், இருப்பேன் என்று சொல்லலை, இருந்தேன் என்று சொல்லலை, இருக்கிறேன் என்று பிரசன்ட்ல சொல்றார். அதாவது இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவராய் அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் நாளை இந்த நாளிலே கொண்டாடும்படியாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் வந்த உங்களோடு பேசும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய மனதிலே ஒரே ஒரு வசனத்தை, ஒரு சிந்தையை நேற்றைய தினத்திலே நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கொண்டு வந்தார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு சீஷரிடத்திலே வந்து சொன்னார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் சரி, உயிர்த்தெழுதலும் சரி, 2 இடத்திலும் சந்தோஷம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கிறிஸ்துவினுடைய பிறப்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதுல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு சந்தோஷம். அதே நேரத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி வாசிக்கும் பொழுது மகா சந்தோஷத்தோட அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. மகா சந்தோஷம் என்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த வசனத்தினுடைய பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து மரித்து அவர் கல்லறையிலே வைக்கப்பட்ட பின்பு ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளாகிய வாரத்தின் 1வது நாளிலே கர்த்தரை சந்திக்கும்படியாய் அதிகாலையிலே மரியாளும் மற்ற மரியாள்களும் இயேசுவினுடைய சரீரத்தை காணும்படியாய் வருகிறார்கள். நீங்கள் இந்த 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மரியாளும் மற்ற மரியாள்களும் கல்லறையை யாரை பார்க்க வந்தாங்க? இயேசுவையா? கல்லறையை பார்க்க வந்தாங்க. வச்சுட்டு போன கல்லறையில் இயேசு இருக்கிறாரா அப்படின்றதுக்காக அந்த அர்த்தத்தோடு தான் அது வரும். கல்லறையில் அப்படின்னா கல்லறையை பார்க்க வந்தார்கள்னா கல்லறையில் இருக்கிற இயேசுவை பார்க்க வந்தாங்க. நீங்கள் மார்க் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சுகந்த வர்க்கங்களை இடும்படியாய் வாசனை பொருட்களை வாங்கி கொண்டு அவர்கள் வந்தார்களாம். அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இயேசுவை பார்க்க வந்தாங்க, மரித்து போன ஒரு சடலத்திற்கு வாசனைகளை கொடுக்கும்படியாய், வாசனை இடும்படியாய் அவர்கள் வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய, இயேசுவை சந்தித்து இயேசுவோடு கூட கொஞ்சம் பேசிட்டு போவோம், இயேசு எப்படியாக எழுந்து வருவாரா, இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, உலக பிரகாரமாய் சொல்லுகிறேன். மரித்து போன இயேசு கிறிஸ்துவை பார்த்து துக்கம் அனுசரிக்க தான் வந்தார்களே ஒழிய வேற எந்த காரணத்திற்காகவும் வரவே இல்லை. அப்படியானால் துக்கம் அனுசரிக்கும்படியாய் வந்த ஒருத்தருடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது சந்தோஷம் அல்ல, மகா சந்தோஷத்தோடே அவர்கள் ஓடினார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க வரும்போது எப்படி வந்திருப்பாங்கன்னா அப்படியே குனிஞ்சிட்டு அப்படியே ஆண்டவரை நினச்சிட்டு. இது வேறு நடுவில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பெரிய கல் வேறு வச்சுருக்கிறாங்களாம் குகைக்கு நடுவில். அந்த கல்லறைக்கினுடைய நுழைவாசல் பெரிய ஒரு கல் இருக்குது. இப்போ இந்த கல்லை யாரை புரட்டுறதுன்னு தெரியல. அது வேற துக்கம் வேற தொண்டை அடைக்குது. இது இல்லாமல் இந்த கல்லை வேற யார் புரட்ட போகிறதுன்னு தெரியல. அப்படின்றதுனால ஒருவர் நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார் என்று பேசிக்கொண்டே வந்தார்கள் என்று மார்க் எழுதுகிறார். வந்து பார்த்தா கல் தள்ளப்பட்டிருக்கிறது, கல்லறை திறந்திருக்கிறது. உள்ளே போய் பார்த்தால் இயேசுவின் சரீரமும் இல்லை. அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் அங்கே தேவ தூதன் அவர்களை சந்தித்து சொல்லுகிறார், மரித்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை நீங்கள் போய் அவருடைய சீஷரிடத்துக்கு சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்படி வருகிற வழியிலே அவர்களுக்கு ஏற்பட்டது என்னவென்றால் மகா சந்தோஷத்தோடு, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஏதோ ஒரு காரியத்தை ரொம்ப எதிர்பார்த்து துக்க நிலைமையில் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த துக்கத்தை போக்குகிற ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒரு செய்தி நமக்கு கிடைத்து விட்டது. அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் இப்படி யோசிக்கலாம். கடன் மத்தியில் இருக்கிறோம். ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சுருக்கீங்க, நிறைய கடன் வாங்கி படிக்க வச்சுருக்கோம், நிறைய கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறோம், நிறைய கடன் வாங்கி வீட்டை கட்டி வச்சுருக்கிறோம். இப்படி நிறைய பிரச்சனைகளின் மத்தியில் நம்ம இருக்கிறோம். ஏதோ ஆண்டோட கிருபையினால நம்ம கர்த்தர் நல்லா நடத்திட்டு இருக்கிறார், இது வரைக்கும் நடத்துகிறாரு. இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா, பிள்ளைங்க படித்து முடித்து வேலைக்கு போன பிறகு அவங்க ஏதாவது சம்பாதித்து அந்த சம்பாதியத்தில் இப்படி நம்ம ஏதாவது இதெல்லாம் செய்து முடிச்சிடும். ஒரு ஆறுதல் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஆறுதலை நம்ம அடிக்கடியாக ஆறுதல் படுத்திக்கிட்டே நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் பொழுது நம்ம பிள்ளை வேலை செய்ய போகிற இடத்துல அவனுக்கு இப்போதைக்கு ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். சரி, 60,000 ரூபாய் வச்சு இன்னென்ன கடனாக முடிச்சலான்னு ஒரு ஆறுதலோடு இருக்கும். ஆனால் அவளுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது. அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? நான் சொல்லுகிறேன், ஆறுதல் அல்ல, ஆனந்த சந்தோஷம் என்று சொல்லப்படுகிற மகா சந்தோஷம் நமக்கு உண்டாகும். நான் நினச்சி கூட பார்க்கல ஆண்டவர் இப்படி செய்வார்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இது நடக்கும்னு சொல்லி. இப்படி ஆண்டவர் செய்ததை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி சில நேரங்களிலே நான் சொல்லுகிறேன், நம்முடைய கனவிலோ சொப்பனத்திலோ கற்பனையிலே கூட நம்ம நினைத்திராத காரியங்கள் என்று சொல்லப்படுவது தான் இந்த இடத்துல மகா சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுதலுடைய மகா சந்தோஷத்தை அன்றைக்கு அவர்கள் அதிகாலையிலே பெற்றுக்கொண்டார்களாம். அதிகாலையிலே அவர்கள் அதை தேவ சமூகத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டு தூதரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு மகா சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், உயிர்த்தெழுதலுடைய செய்தி நம்பிக்கை என்னவென்று சொன்னால் அந்த மகா சந்தோஷத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு அருளி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அதை இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரை தேடுகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கேட்கிற உங்கள் நோக்கத்தை பார்க்கிலும் மகா சந்தோஷத்தை உண்டாக்குகின்ற ஒரு பெரிய சித்தத்தை தேவன் உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பெரிய சித்தம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். அந்த கிரியையை பெற்றுக்கொள்வதற்கு, நம்பிக்கை பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த காலை நேரத்திலே நாம் தேவ சமூகத்திலே நாம் உயிர்த்தெழுதலுடைய ஆராதனை என்ற ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மகா சந்தோஷத்தை தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். மகா சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால் இவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலிருந்து அதை கொடுத்தார் என்பதை நாம் கவனிக்க போகின்றோம். நான் ஒரு 3 சூழ்நிலைகளை சொல்லுகிறேன். இந்த மரியாளும் மற்ற மரியாள்களையும் நான் சொல்லுகிறேன். இந்த மரியாளும் மற்ற மரியாளும் எந்த சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள், எந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு தேவன் மகா சந்தோஷத்தை கொடுத்தார் என்பதை குறித்து நான் ஒரு 3 அனுபவங்களை சொல்றேன். முதலாவதாக, நிலையற்ற ஒரு வாழ்விலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு மகா சந்தோஷத்தை கொடுத்தார். ரெபெல்லியஸ் சிச்சுவேஷன். இரண்டாவதாக, நிந்தையான வாழ்க்கையிலிருந்து தேவன் அவர்களுக்கு ஒரு மகா சந்தோஷத்தை கொடுத்தார். ரெப்ரோச்சபிள் சிச்சுவேஷன். மூன்றாவதாக, நிராகரிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவர்கள் மகா சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். ரெஃப்யூஸ்டு சிச்சுவேஷன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நிலையற்ற சூழ்நிலையிலே
மகா சந்தோஷம், ரிபெல்லியஸ். நிந்தையான சூழ்நிலையிலே மகா சந்தோஷம், ரிப்ரோச். நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே மகா சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், ரெஃப்யூஸ்ட். இந்த 3 சூழ்நிலைகளையும் இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஒரு வேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாய் கடந்து செல்ல வேண்டிய ஒரு காரணம் இருக்குமானால், உங்களுடைய நிலையற்ற, உங்களுடைய நிந்தையான, உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட நிலைமை எதுவாக இருந்தாலும், இவைகளின் மத்தியிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு மகா சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நேரம் அனுமதிப்பதை போல நான் சுருக்கமாக இந்த 3 காரியங்களையும் இன்றைக்கு நாம் வேகமாய் கவனித்து நாம் முடிக்கலாம். முதலாவதாக நான் சொன்னேன், நிலையற்ற சூழ்நிலையிலே, இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் இன் எ ரிபெல்லியஸ் சிச்சுவேஷன், எதிர்மறையான அல்லது நிலையற்ற ஒரு சூழ்நிலை. நீங்கள் இந்த 28ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால், 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கல்லறையை பார்க்க வந்தார்கள். இவர்கள் கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்க. கல்லறையை பார்க்க வராங்கன்னு சொன்னால், இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். வைக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த கல்லறை என்ற ஒரு வார்த்தையை கல்லறையை பார்க்க வருகிறதல் என்று சொல்லப்படுவது, அவர்களுடைய வாழ்க்கை பொறுத்தவரையிலும் நான் சொல்லுகிறேனே, வருவார்கள், பார்க்கிறார்கள், சுகந்த வர்க்கம் விட்டு திரும்பி என்ன பண்ணணும், ஊருக்கு போகணும், மறுபடியும் அடுத்த வாரம் திரும்ப வந்து பார்க்கலாம். இதை மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு வந்து பார்த்துட்டு போக முடியும் அவங்களால? இந்த கல்லறை திருநாள்னு ஒன்று வரும் இல்லைங்களா? அந்த கல்லறை திருநாளில் என்ன பண்ணுவாங்க, கல்லறைக்கு போய் அந்த கல்லறையை கொஞ்சம் சரி பண்ணி நல்லா அலங்காரப்படுத்தி அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை வாங்கி அந்த கல்லறையை வச்சு, கிறிஸ்தவ கல்லறையில் போய் பாருங்களேன், சுருட்டு பாட்டிலாம் இருக்கும் கிறிஸ்தவ கல்லறையில். ஏன்னா அவருக்கு வந்து சுருட்டு ரொம்ப பிடிக்கும்னு இவங்க போய் சுருட்டு வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் எங்கே சுருட்டி தூக்கி போடுறதுன்னு தெரியல. கல்லறை திருநாள் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையினுடைய ஸ்தாபகர் சுந்தரையா இருக்க பாருங்க, அவருடைய மனைவி பாஸ்டம்மா இறந்த பின்பு அதை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. சென்னையில் இருக்கிற பொது சுடுகாடு அந்த டைமில் இருக்கும்போது பொது கல்லறையில் அவங்க அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணிட்டு வந்தாராம். அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு அவரோட கூட இருக்கிறவங்க வந்து அவர்கிட்ட கேட்டாங்கன்னா, ஐயா அம்மாவுடைய கல்லறையை போய் பார்த்து ஏதாவது சரி பண்ணிட்டு வர்றாங்க. அவர் சொன்னார், அம்மா அங்கே போயிட்டாங்க, கல்லறையில் போய் யாரை பார்க்க போகிறீங்க? நான், அம்மா அங்கே இருக்கிறாங்க, ஆண்டவரோடு இருக்காங்க, நீங்கள் கல்லறையில் போய் என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையினுடைய ஸ்தாபகராக இருந்தவருடைய மனைவியினுடைய கல்லறை எங்கே இருக்குதுன்னே தெரியாது. இன்னைக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. அதெல்லாம் தோண்டி புதைச்சி 4-5 பேர் உள்ளே போயிருப்பாங்க இந்நேரத்துக்கு அந்த பூமியில். ஜீவனுள்ள நம்பிக்கைன்றது வேற. ஆனால் தங்களுடைய துக்கத்தை ஆற்றிக்கொள்வதற்காய் போகிற வழி என்பது வேறு. இவர்கள் போய் கல்லறையை பார்க்க வந்தார்களே ஒழிய அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை தான். நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதல் 23 வரையிலும் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து 2 சீஷர்களோடு கூட எம்மாவூருக்கு போகிற வழியிலே அவர்களோடு இணைந்து கொண்டு போகிறார். அப்போ கேட்குறாரு, ஏன் நம்ம ரொம்ப துக்கமாக போகிறீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, எருசலேமில் என்ன நடந்தது உமக்கு தெரியாதா, நீனா அந்நியரை போல இருக்கிறீரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவோடைய கதையை இயேசு கிறிஸ்துக்கிட்டே சொல்கிறாங்க, அவர்கிட்டயே பேசுகிறாங்க. பேசும் பொழுது 2 முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார்கள். 21 முதல் 23 வரை வாசிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று எங்களுக்கு சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். நீங்க பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவர் எங்களை ரட்சித்து இஸ்ரவேலை ரட்சித்து மீட்பார் என்று நம்பி இருந்தோம். அப்படின்னா இப்ப என்ன அந்த நம்பிக்கை இல்ல?
நம்பணும். ஆனால் இப்போ செத்து போயிட்டார், நம்பிக்கை இல்லை. அவர் தான் ரட்சிப்பாருன்னு, அவர் தான் செய்வார். இன்றைக்கி அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் சொல்லுகிறார்கள், அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று தேவதூதன் வந்து சொன்னதாய் சில ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள். அதை கேட்கும் பொழுது, ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரா, உண்மையாவா, அவர் உண்மையாக சொன்னாங்களா, எந்த தூதன் சொன்னார் உங்களுக்கு, எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி எல்லாரும் ஓடி இருக்கணும். அப்படிதான் பண்ணியிருக்கணும். அப்படிதான் மரித்த ஒருவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொன்ன உடனே என்ன செய்திருக்கணும் எல்லாரும்? இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு சாக கிடந்தான். சாக கிடக்கிறவனுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்துட்டாரு. பாபிலோன்லேருந்து இப்போ ஆள் வராங்க. எதுக்கு வந்தாங்க? அவனுக்கு எப்படி ஜீவன் கிடைச்சது அப்படின்னு கேட்க தானே வந்தாங்க. நம்ம ரைட். அப்போ மரித்து போகிற ஒருவர் அல்லது வியாதிப்பட்டு கிடக்கிற மரண படுகையில் கிடக்கிற ஒருவர் நல்லாயிட்டாங்கப்பா, இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு ஆச்சரியத்தோடு ஓடுவணும் அவங்கள பார்க்கறதுக்கு. இன்னொன்று நான் சொல்கிறேன், மரித்தவர் உயிரோடு எழுந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டா அதை பார்ப்பதற்கு நீங்கள் லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே அநேக லாசருவை வந்து கண்டு இயேசுவினுடைய செய்கையின் நிமித்தமாக இயேசுவை விசுவாசித்தார்கள். பைபிள் இருக்கு. லாசரின் நிமித்தமாக அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். அப்படின்னா அந்த விசுவாசத்தினுள்ளே நான் போவதற்காக ஓடி போய் பார்க்கணும். ஆனால் சீஷர்கள் என்ன சொல்றாங்க? இயேசு உயிரோடு எழுந்துட்டான்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் பிரமித்து நீங்கள் கூட வீட்டில் ஏதாயிலும் ஒரு காரியம் ரொம்ப தேவையின் மத்தியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளை மறுநாள் இந்த வாரத்துக்குள்ள 1 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்தாகணும், இதுக்குள்ளே திருப்பி கொடுத்தாகணும், என்னம்மா பண்ண போற அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவர் செய்வாருங்க, நம்ம அமைதியாக இருப்போம், கர்த்தர் நமக்காக செய்வார். அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அப்படியா, கர்த்தருடைய செய்கையை நானும் உன்னோடு கூட பார்க்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன் அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. இப்படியே பெண்ணாத்திட்டு கடை ஒரு வாரத்தில் எப்படி அதை முடிக்க முடியும்? இப்படி சொல்லியே காலம் போயிட்டு இருக்குது. நீங்கள் எதையாகிலும் சொல்லி நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்காக தான் இருப்பார்களே ஒழிய நம்முடைய விசுவாசத்தோடு இணைய மாட்டார்கள். அந்த கூட்டம் தான் இது. ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டான்னு சொன்னோன்னா அது உண்மையா? நான் நினைக்கிறேன் தோமா கூட பரவாயில்ல. நாங்கள் கர்த்தரை கண்டோம் அப்படின்னு சொன்ன உடனே தோமா உடனே என்ன சொன்னார்னா, நான் அவரை நேரில் பார்த்து அவருடைய விழாவில் என்னுடைய கையை போட்டு அவருடைய கரத்தில் இருக்கிற அந்த காயங்களிலே என்னுடைய விரலை நான் தொட்டு நான் பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். அப்படின்னா இயேசு உயிரோட வருவாரோ வரமாட்டாரோ எனக்கு தெரியாது, ஆனால் இதை எல்லாவற்றையும் நான் அவரிடத்துல கவனிக்கணுன்ற தோமாவுக்கு இருந்த விசுவாசம் கூட கிடையாது. அப்படியா, இயேசு உயிரோடு எழுந்துட்டாரா? நான் சொல்லுகிறேன், நிலையற்ற ஒரு வாழ்க்கை. நீங்கள் சீசரை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்களேன். இயேசு உயிரோடு வந்தார், பேசினார், பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பரத்துக்கு போனோன்னு சொல்லிட்டு அவர் பரத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இயேசு நிறைய தடவை வந்து பேசிட்டு போயிட்டார். ஆனாலும் சீஷர்கள் என்ன பண்ணாங்க? நம்பிக்கை இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்காக திரும்பவும் போயிட்டாங்களாம். இந்த மீன் பிடிக்க போனவர்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதிர்மறையான, எதிர்ப்பான, நம்ப முடியாத எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை சுற்றி வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்களை தேவதூதன் சந்தித்து சொன்னாராம், நீங்கள் தேடுகிற ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று. மகா சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகா சந்தோஷத்தை நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வேதத்தில் மகா சந்தோஷம் என்ற ஒரு இடத்தை நான் பார்த்தேன். நீங்கள் 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. நான் சில முக்கியமான காரியங்களை சொல்கிறேன், ஆவியானவர் உங்களை உணர்த்துவாராக. நீ அந்த 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோனுடைய காலத்திலே செய்யப்பட்டதே அல்லாமல் மற்ற எந்த காலத்திலும் செய்திராத ஒரு காரியத்தை எசேக்கியா ராஜா செய்தாராம். எசேக்கியா ராஜா செய்தார். இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு பெரிய பஸ்காவினுடைய ஆசரிப்பை யூதாவிலும் இஸ்ரவேலிலும் அவர் கூறினார் என்று சொல்லப்படுகிறது. யூதாவிலும் இஸ்ரவேலிலும் அவர் கூறினாராம். அப்படியானால் பஸ்காவினுடைய பண்டிகை என்று சொல்லப்படுவது யாத்திராகமத்திலே மோசையின் மூலமாய் தேவன் கொடுத்த ஒரு நல்ல ஒரு பண்டிகையினுடைய ஆசரிப்பு. ஆனால் இந்த பண்டிகையினுடைய ஆசரிப்பை, சந்தோஷத்தை, பலியிடுதலை இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷம் வருஷம் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை அவர்கள் ஆசரிக்கிறார்கள், அனுசரிக்கிறார்கள். ஆனால் சாலமோனுடைய நாட்களிலே ஆசரித்ததை போல வேற எந்த காலத்திலையும் ஆசரிக்கல. அதோட கூட நீங்கள் எசேக்கியா ராஜாவினுடைய காலத்திலே தான் அது ஆசரிக்கப்பட்டதாம். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, மோசேயிலிருந்து ஏறக்குறைய உங்களுக்கு தலைவருடைய காலங்கள் முடிந்து
அதற்கு பின்பு நியாயாதிபதிகளுடைய காலங்கள் வந்து, அதற்கு பின்பு ராஜாக்களுடைய காலங்கள் ஆரம்பிச்சு, சாலமோனுக்கு அப்புறம் 13வது ராஜா யாருன்னு சொன்னா எசேக்கியா ராஜா. அப்போ இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில பண்டிகைகளை ஆசரிக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 7 விதமான பண்டிகைகள் இருக்கு. 7 விதமான பண்டிகைகள் வருஷத்தோறும் அவர்கள் ஆசரிக்கிறார்கள். அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நாளை கொண்டாடுறோம், ஒவ்வொரு வருஷமும் நம்ம நியூ இயர் கொண்டாடுறோம். இப்படி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி கொண்டே இருப்பது தான். ஆனால் வேதத்தில் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பாருங்களேன், சாலமோன் காலத்திலே கொண்டாடினதை போல இப்போதான் கொண்டாடுறாங்களா? அப்போ இதுக்கு நடுவில் இவங்க எல்லாம் செய்திருக்காங்க என்னன்னா, ஒரு சடங்காச்சாரத்தை போல. நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்களேன், 26வது வசனம் வாசிங்க. எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. இப்படி எருசலேமில் நடந்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகா சந்தோஷம் எருசலேமில் வந்துடுச்சு. காரணம் என்னன்னா, பஸ்காவை கொண்டாடினார்களாம். தேவனுக்கு பலி செலுத்தி, தேவனை துதித்து ஆர்ப்பரித்து, தேவ சமூகத்தை அவர்கள் கொண்டாடினார்களாம். அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்தேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவங்களுக்கு இதற்கு முன்பாக கொண்டாடும் பொழுது மகா சந்தோஷம் கிடைக்கல, இப்போதான் மகா சந்தோஷம் கிடைக்குது. 13 ராஜாக்கள் இதற்கு முன்பாக, நான் இப்படி சொல்லுகிறேன், ராஜாக்கள் என்று சொன்னால் 12 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 12ல் சாலமோனை விட்டுருவோம், 11. அதுக்கு முன்னால் ஒரு 2 ராஜாக்கள், 13 ராஜாக்கள், சவுலும் தாவீதும். 13 ராஜாக்களுடைய காலங்களிலே இல்லாதது 2 ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே தான் வருது. அப்படின்னா 13 ராஜாக்களுடைய காலங்களிலே அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். சந்தோஷம், மகா சந்தோஷம் வரல, ஆசரிச்சாங்க. ஆனால் எசேக்கியா ராஜாவின் காலத்திலே மகா சந்தோஷம் ஜனங்களுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்னவென்றால், கவனிங்க, இன்றைக்கு எல்லா நாளையும் தேவனுடைய நாளை நாம் கொண்டாடுகிறோம், தேவனுக்குரிய காரியத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் அதற்குரிய சந்தோஷம் நமக்கு கிடைப்பது கிடையாது. நம்முடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோம். தேவன் வைத்திருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஏன் இந்த தேவன் வைத்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், நல்லா கவனிங்க, பண்டிகையை கொண்டாடினார்கள், தங்கள் இஷ்டத்துக்கும் கொண்டாடினார்கள். ஆனால் எசேக்கியா ராஜா காலத்திலே பண்டிகையை கொண்டாடினார்கள், தேவனுக்கு ஏற்ற விதத்தில் அதை கொண்டாடினார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் பண்டிகைகளை கொண்டாடினார்கள் என்பது உண்மைதான். ஆனால் கொண்டாடும் பொழுது தேவன் எதிர்பார்த்த விதத்தில் கொண்டாடவில்லை, தங்கள் இஷ்டத்திற்கும் கொண்டாடினார்கள். ஆனால் ஒரு நாள் எசேக்கியா ராஜா என்ன பண்ண தெரியுங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்டிகை கொண்டாடுறதெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. தேவன் எப்படி விரும்புகிறாரோ அதன்படி நாம் அதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய பஸ்கா பண்டிகையை ஆயத்தப்படுத்தி, ஒரு பெரிய பஸ்கா பண்டிகையினுடைய ஆசரிப்பை அவர்கள் கொண்டாடின பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தேவன் மகா சந்தோஷத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஏன் மகா சந்தோஷம் என்பது உண்டாகவில்லை என்று சொன்னால், சில காரியங்களை தேவனை நோக்கி நாம் ஓடுகிறோம், தேவனை நோக்கி செயல்படுகிறோம். அப்படி செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் எப்படி விரும்புகிறோமோ அதன்படியாய் நாம் செய்கிறோம். ஆனால் தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படி நாம் செய்வதில்லை. தேவன் விரும்புகிறபடி செய்தால் மகா சந்தோஷம் கிடைக்கும். நம்ம விரும்புகிறபடி செய்தோம்னு சொன்னால் பிரியாணி சாப்பிடலாம், தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாம், அல்லது முட்டையை வச்சு சாப்பிடலாம், அல்லது சிக்கனை ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். நல்லா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக திரும்ப நல்லா தூங்கி சாயந்தரம் எழுந்து சாயந்தரம் ஆராதனைக்கு வந்துட்டு போகலாம். உயிர்த்தெழுதலுடைய நாள் முடிந்து விட்டது. இப்போ நான் கேட்குறேன், உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாடுகிற உங்களுக்கு உண்மையாகவே தேவனுடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா, அல்லது நீங்கள் வீட்டில் சோறை சாப்பிட்டுட்டு அனுபவிக்கிறீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் இதுக்கு முன்பாக கூட சொல்லியிருக்கேன், ஏன் பண்டிகைகளை ஆசரிக்க தேவன் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், வேதத்திலே லேவியராகமத்தில் 7 விதமான பண்டிகைகள் வருது. இந்த 7 விதமான பண்டிகைகளை ஏன் தேவன் ஆசரியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னால், பண்டிகை என்று சொல்லப்படுவது தேவனோடு கூட இருக்கிற உறவை வளர்த்து கொள்வதற்காக தான். பலிகள் என்று 5 விதமான பலிகள் வருகிறது. பலிகள் என்று சொல்லப்படுவது தேவனோடு கூட இருக்கிற ஏதாகிற சங்கடங்களை நாம் சரி செய்து கொள்வதற்காக தான் பலிகள் வருகிறது. நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, பலிகள் என்று சொல்லப்படுவது தேவனோடு கூட இடையே இருக்கிற ஏதாகிலும் பிரச்சனை இருக்குமானால், பாவம் இருக்குமானால் அதை சரி செய்து கொள்வதற்காக தான் பலிகள். பண்டிகைகள் எதுக்கு தெரியுங்களா? தேவனோடு இருக்கிற உறவை
டெவலப் பண்ணுறதுக்கு, வளர்த்து கொள்வதற்காக தான். அப்படின்னா நான் கேட்குறேன், இன்றைக்கி உயிர்த்தெழுதலுடைய ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தேவ சமூகத்துக்கு வந்துட்டு நீங்கள் திரும்பி போகும் பொழுது நீங்கள் தேவனோடு இருக்கிற உறவை மேம்படுத்தி கொண்டீர்களா, அல்லது வந்த வண்ணமாகவே நீங்கள் திரும்பி போனீர்களா? அன்றைக்கு கல்லறையிலே தேவனோடு கூட இருக்கிற உறவின் அன்பின் ஐக்கியத்தை அவர்கள் காணும்படியாய், அந்த அந்த சரீரத்தை காணும்படியாய் வந்தார்கள். ஆனால் திரும்பி போகும்பொழுது அவர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. என்ன தெரியுங்களா? நீங்கள் இனிமேல் செத்து போன சரீரத்தை பார்ப்பதில்லை, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை பார்க்க போறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்த வசனத்தை விசுவாசித்தீங்கன்னா நாளை காலையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வீட்டுக்கு போய் பிரியாணி சரியில்லாமல் இருக்கட்டும், என்ன சத்தம் வருதுன்னு பாருங்க. நம்ம தலையெழுத்து என்னைக்கு பார்த்து செய்யணுமோ அன்றைக்கி நல்லா இருக்காது. என்னைக்கு அடித்து தள்ளுவோம், இன்றைக்கி ஒரு அப்படி அடித்து தள்ளுறோமோ அன்றைக்கி பார்த்தா செமையாக இருக்குது அப்படின்வாங்களே. அதுதான் நம்ம யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. எதையுமே பார்த்து இந்த உலகத்தில் செய்தால் கஷ்டம்தான் வருது. எதையுமே கர்த்தர் பார்த்துக்கு கடற்கடன் செய்து முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் அழகாக செய்து முடிச்சிடார். இன்றைக்கி உங்களுக்கு இது ஒரு தீர்க்க தரிசனமாக வச்சுக்கோங்க. எதையுமே ரொம்ப உலகத்தில் மூழ்கி செய்யாதீங்க, மூழ்கி போயிடுவீங்க. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் செய்வார். கடமையை மனரமியத்தோடு செய்துட்டு போய்கிட்டே இருங்களேன், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். நான் சொல்லுகிறேன், இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் உங்களுக்கு மகா சந்தோஷம் ஒன்றை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிலை இல்லாமல் இருந்தாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு ஸ்டெபிலிட்டேட் லைஃப் கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு ரெபெல்லியஸாகவே, எது செய்தாலும் ஒரு ரெபெல்லியஸாகவே. நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் இந்த பண்டிகை நாள் வருது பார்த்தீங்களா, பண்டிகை நாள் வருது பாருங்க. இந்த பண்டிகை நாளில் தான் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னால் தான் வீட்டில் ஒரு பெரிய சண்டையே வரும். ஐயோ தீர்க்க தரிசனமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அந்த பாதையில் தான் போனேன். என் குடும்பத்தில் நான் சொல்கிறேனே, என் தாய் என் தகப்பனும் எங்களை நாங்கள் 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகளில் கரெக்டாக இந்த பண்டிகை கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்னு வருது பாருங்க, குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வருது பாருங்களேன். அந்த நேரத்தில் நான் பார்த்த காட்சியை நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த பண்டிகை நாள் வரும்பொழுது ஒரு சந்தோஷம் வர நேரத்தில் வீட்டில் ஒரு சண்டை வரும். அந்த பண்டிகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்படியே அப்பாவை நினச்சி நன்றியால் நிரம்புகிறேனே அப்படிலாம் பிரியாணி செய்ய மாட்டாங்க, கோபத்தில் செய்கிறாங்க பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது பிரியாணி. அப்படி போடும் போதே ஒரு கோபத்தில், நமக்கு என்ன இருக்குது இந்த வீட்டில், நம்மளை யார் பார்க்குறா, அதை மாதிரி அப்படி கோபத்தோடு செய்கிறாங்க பாருங்க, நல்லாவே தான் இருக்குது. நான் சொல்கிறேன், சில நேரங்களில் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுங்களா தோணுது, ஒரு சாபம் மாதிரியே இருக்குது நமக்கு. அது எந்த நல்ல நாள் வந்தாலும் அதை சந்தோஷமாக கொண்டாட முடியல. எந்த நல்ல சூழ்நிலை வந்தாலும் அதை ஒரு மாட்சிமையா மகிமையா ஆண்டவருடைய சமூகம் கனப்படுத்த முடியாது. நான் சொல்ல கனப்படுத்துவதற்காக வருகிறோம், ஆனால் நம்முடைய இருதயம் கனப்படுத்த முடியாமல் வேதனையால் தான் வர வேண்டியதாக இருக்குது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நீங்கள் விரும்பினபடியே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவ சமூகத்தை தேடும் பொழுது நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. ஆனால் தேவன் விரும்புகிற வண்ணமாய் அவரை தேடுவதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துவீர்களானால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பாயிண்டை முடிச்சு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இயேசுவின் இடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தாய் தகப்பனே கனம் பண்ணு. அவர் சொல்கிறாரு, நான் சிறுவயதிலிருந்து இதை செய்கிறேன். சிறுவயதிலிருந்து நீங்கள் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அந்த 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அந்த மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வந்தவன் துக்கத்தோடு திரும்பி போனானாம். ஏன் துக்கத்தோடு திரும்பி போனானா? இயேசு ஒரு காரியத்தை சொன்னார், நித்திய ஜீவனுக்குள்ளே போனானா உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரனுக்கு கொடுன்னு சொன்னார். அந்த மனுஷன் மிகுந்த ஆசை உள்ளவனாக இருந்தபடியினாலே அவன் அதை செய்ய முடியாமல் துக்கத்தோடு போயிட்டானா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மகா சந்தோஷத்தை இவன் பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு சேவை செய்யணும்னு விரும்புகிறான். ஆனால் அந்த சேவை எப்படிப்பட்ட தெரியுங்களா? அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி கிடையாது, நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம செய்வோம், அவ்வளோதான். எனக்கு பிரியமாக எனக்கேற்ற சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னால் தான் செய்திருவேன். ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை சொல்லும் பொழுது அதை செய்ய முடியாமல் அவன் துக்கத்தோடு, மகா சந்தோஷத்தோடே செல்ல வேண்டிய ஒருவன் துக்கத்தோடே செல்லுகிறான். இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நிலையற்ற ஒரு சூழ்நிலையிலே, நிலையற்ற ஒரு காரியத்திலே இன்றைக்கு தேவ சமூகத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுக்கிற அந்த மகா சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, நீங்கள் தேவனுடைய சந்தோஷத்தை சரியாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரை தொழுது கொள்ளுகிற காரியத்தில் சரியாக இருந்தாலே போதும். அவர் விரும்புகிற வண்ணமாய் நாம் இருந்தாலே போதும். இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. உங்கள் நிலையற்ற ஒரு வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு ஒரு நிறைவான அல்லது மகா சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு எந்த காரியத்திலையும் ஒரு ஸ்டாண்டர்டாக பேச முடியலை, எதையுமே ஒரு நிலையாக சொல்ல முடியலை. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒரு காரியம் வருகிறது. அந்த ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆண்டவர் சொல்கிறார், உங்களையே நீங்கள் பார்க்காதீங்க, மகனே மகளே, நீ உன்னையே பார்த்துட்டு இருக்காத, நீ இன்றைக்கு என்னை பார், என்னுடைய காரியங்களை நான் எப்படி உயிரோடு கூட எழுந்தேன் என்பதை நீ தியானி. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத ஒரு மகா சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மகா சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார். எப்பொழுது? நிலையற்ற சூழ்நிலையிலே கொடுப்பாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக, நிந்தையான ஒரு சூழ்நிலை என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் இந்த 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் 15வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த சீஷர்களுக்கு ஒரு பெரிய நிந்தையான ஒரு சூழ்நிலை வருகிறது. என்ன நிந்தையான ஒரு சூழ்நிலை? நீங்கள் அதிகாரங்களை எல்லாவற்றையும் வாசிக்கும் பொழுது நேரம் இல்லாதபடினாலே நான் உங்களுக்கு வசனத்தை சொல்லிட்டேன், சம்பவத்தை மாத்திரம் நேரடியாக சொல்லுகிறேன். இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான். அன்னைக்கு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு இயேசு கிறிஸ்து பரிமாறும் பொழுது எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இயேசு பெரிய அற்புதங்களை செய்கிறார். பார்க்கிறவர்கள், வருகிறவர்கள், நோயாளிகள், பிணையாளிகள், பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கும் பொழுது இயேசுவோடு கூட இருக்கிற சீஷர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்படியே பலம் கூடிக்கிட்டே போகும், தைரியம் கூடிக்கிட்டே போகும். இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் பெரிய இடத்துக்கு நம்ம போகிறோம் போல இருக்குன்னு சொல்லி மகா சந்தோஷத்தோடு அவர்கள் இருந்திருக்க வேண்டியது. ஆனால் ஒரு காலகட்டம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? இயேசு மரித்து போயிட்டாரு, கல்லறையில் வச்சுட்டாங்க. இப்போ ரொம்ப காலரை தூக்கிட்டு நல்லா நடந்து வந்தவங்களாம் சீஷர்களாக இப்போ பதுங்கி கிடக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன தெரியுமா உலகம் கேட்டிருக்கோம்? என்னப்பா அன்றைக்கி என்னவோ பெரிய இயேசு ஆண்டவர் என்னென்னோ பேசுனீங்க, இன்றைக்கி என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? எங்கே உங்கள் ஆண்டவர்? என்ன இவ்வளோ துக்கமாக இருக்கிற? என்னாச்சு உனக்கு அப்படின்னு நம்மளை கேட்கும் பொழுது நான் சொல்ல ஒரு ஏளனமாக இருக்கும், ஏளனமாக இருக்கும். நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சவுல் தாவீதை நிந்திக்கிறான். எப்படிப்பட்ட நிந்தனை தெரியுங்களா? அவன் ஒரு பெரிய தந்திரசாலி அப்படின்னு சொல்கிறான், தந்திரசாலி. நீங்கள் அதே 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 30லேருந்து 39 வரையில் வசனத்தை வாசிப்பீர்களானால் நீங்கள் நாபாலை குறித்து வாசிக்கலாம். நாபால் நிந்திக்கிறவனாக இருக்கிறான். தாவீதை நிந்தித்து பேசினான். 25ஆம் அதிகாரத்தில் தாவீது யார் என்று எனக்கு தெரியாது, தன்னுடைய எஜமானை விட்டு ஓடி போன ஒருவனை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என்று சொல்லி தாவீதை நிந்தையாய் பேசினவன். நீங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 12 வரையில் உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது சவுலுடைய இனத்தானாய் இருந்த சீமேயி தாவீதை நிந்தித்து பேசுகிறான். ரத்த பிரியனே, சவுலை நீ கொல்லணும்னு நினைச்ச, இன்னைக்கு உன் பிள்ளை உன்னைய கொல்றதுக்காக எழுப்பி இருக்கிறான்னு சொல்லி தாவீதை நிந்தித்தான். இடத்துல வாசித்து பாருங்க, நிந்திக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஆனால் ஒரு நாளிலே அவன் எல்லா நிந்தையும் ஏற்றுக்கொண்டு அமைதியாய் சகித்து கொண்டு போனான். கர்த்தர் அவனுடைய நிந்தையை மகா சந்தோஷமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசித்து பாருங்க, எந்த நாபால் பேசினானோ செத்தே போனான், எந்த சவுலு பேசினானோ தானே குத்திக்கிட்டு செத்தான், எந்த சீமையை பேசினானோ தாவீது காலில் வந்து விழுந்தான். முதலாவது அவன் தான் விழுந்தான். நான் சொல்லுகிறேன், தாவீதை நிந்தித்த யாராயிருந்தாலும் அந்த நிந்தையிலிருந்து தாவீதுக்கு மகா சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிந்தையை, எந்த அவமானத்தை, எந்த காரியம் உங்கள் மேல் பழியாய் சுமத்தப்பட்டதை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த சுமந்து கொண்டு காலையில் எழுந்து இருட்டோட போனாங்களாம். ஏன் இருட்டோட போனாங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒரு வேளை இப்படி யோசிக்கிறேன், இருட்டோடனா அவர்களோ ஆண்டவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தினால போயிருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் நான் நினைக்கிறேன், மேபி யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக காலையில் எழுந்து ஓடி இருப்பாங்க. இல்லை, சில நேரங்களில் யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக இருட்டோடு போயிட்டு இருட்டின பிறகு திரும்பி வரவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டுக்கு.
யார் கண்ணையும் பற்றக்கூடாது, யாரை நம்மளை பார்த்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு நிந்தை, ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியினாலே நாம் நிந்தையை சுமந்துக்கிறவர்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய நிந்தையை நீக்கிற மகா சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாபால் பேசுகிறானா, பேசிட்டோங்க. சீமேய் பேசுகிறானா, பேசிட்டோங்க. உங்களுக்கு விரோதமாய் அதிகாரத்திலே, ராஜ்யத்தினுடைய அதிகாரத்திலே இருக்கிற சவுல் பேசுகிறானா, பேசட்டும். அதிகாரங்கள் பேசட்டும், உறவினர்கள் பேசட்டும், நாம் யாருக்கு உதவி செய்தோமோ உதவி செய்தவர்களே நமக்கு விரோதமாய் பேசட்டும். உதவியை பெற்றுக்கொண்டவர்கள், நான் இப்படி சொல்லுகிறேன், நாபால் ஒரு காலத்திலே தாவீதினிடத்திலே உதவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு தாவீதை பற்றி கேவலமாக பேசுகிறான். யார் பேசினாலும் இந்த நிந்தையை நம்மிலிருந்து நீக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிலையற்ற வாழ்க்கையிலே ஒரு மகா சந்தோஷம், நிந்தையின் மத்தியிலே ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். மூன்றாவதாக நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே ரெஃப்யூஸ்டு சிச்சுவேஷன், நிராகரிப்பு என்பதை நான் உங்களுக்கு புரியும்படியாய் சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 23 வாசிங்க. அப்பருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயேசு உயிரோடு எழுந்ததை ஏற்றுக்கொள்ள முடியல, நிராகரிக்கிறாங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் கர்த்தருடைய செய்கை நமக்குள்ளே இருக்கிறது என்பதை உலகம் நம்மை நிராகரிக்கிறதா இருக்கிறது, நம்மை ஏற்றுக்கொள்ளாததா இருக்கிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால், இவரா நம்மை ரட்சிப்பார், இவரா ரட்சகர், இவரா மேசியா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தவர்கள் அநேகர் உண்டு. தன் சொந்த ஜனமே அவரை நிராகரித்தார்களாம். நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசு அடக்கம் பண்ணப்பட்டவராய் அல்லது சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டவராய் மாறினார் என்று சொன்னால், அவங்க வாழ்க்கையில் சீஷர்களை ஐயோ உங்கள் ஆண்டவர் வந்து மரிச்சிட்டாரா, கவலைப்படாதப்பா உயிரோடு வந்துடுவார் அப்படின்னு யாருமே சொல்லலை. எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரியாக தான் பார்த்துருப்பாங்க. அவர்களுடைய சீஷத்துவமானது நிராகரிக்கப்படுகிறது, இப்படி சொல்லலாம். சீஷத்துவமானது ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அல்லது சிலுவையில் அவர்கள் சிலுவையில் அடித்த பின்பு அந்த சிலுவையோட கூட அப்படியே ஆண்டவர் பரலோகம் போயிருந்தாருன்னு சொன்னா, பார்த்தீங்களா, அவர் சாகாமலேயே உயிரோடு இருக்கிறவர் சிலுவையை ஜெயிச்சுட்டு அப்படியே போயிட்டாரு, திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்காரு. சீஷத்துவம் பலமாக இருந்திருக்கும். ஆனால் சீஷத்துவம் இன்னைக்கு பலமாகவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், செத்து போயிட்டார். அவர் இங்கே தான் இருக்குது அவருடைய சரீரம். அந்த சரீரத்தை கூட காணோம், எங்கப்பா காணா போயிடுச்சு அப்படின்னு கேட்டால் சீஷர்கள் எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழிய போட்டாச்சு. சீஷர்களை ஒரு நல்ல வழிமுறையிலே வருகிறவர்கள் என்கின்ற நிராகரிப்பு உலகத்தின் மத்தியிலே இருந்தது. ஆனால் அவைகளின் மத்தியிலே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தேவன் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை தந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, பவுலை பார்த்து சொன்னாங்களாம், இந்த வாயாடி எதையோ நமக்கு சொல்கிறான், அவன் என்னதான் சொல்கிறான்னு கேட்பமே அப்படின்னு சொல்லி அத்தனை பட்டணத்தில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். பவுலுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஆனால் உங்களுக்கு எனக்கு பவுல் யார், பவுல்லாம் யார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் சொல்லட்டுங்களா? சீஷர்கள் கூட எழுதாத நிறைய நிருபங்களை எழுதினவர் பவுல், அப்படி தானே? திருவிருந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லி என்ன நடந்ததுன்னு சொல்லி சீஷர்கள் கூட எழுத, பேதுரும் எழுதலை, யோவானும் எழுதலை, பவுல் தான் எழுதுறார். இல்லை, சபைகளுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தது யாருன்னு சொன்ன பவுலை போல ஊழியம் செய்யணும், அப்படிதான் நீங்களும் நானும் சொல்லுவோம். ஆனால் அந்த பவுலை வாயாடின்னு சொன்னாங்களாம். வாயாடி, இந்த வாயாடி நம்மோடு, உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தவான், ஆனால் உலகம் பவுலை வாயாடி என்று சொன்னது. நீங்கள் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், பவுலை அசட்டை பண்ணினார்களாம். பவுல் சொல்றார், வேண்டாம் நம்ம இங்கேயே இருப்போம், இதுக்கு மேலே கப்பல் பிரயாணம் பண்ணால் சேதம் வரும்னும் போது பவுலுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு பிரயாணத்தை தொடர்ந்தனால பெரிய சேதத்தை அவர்கள் கண்டார்கள். அசட்டை பண்ணப்பட்டார் பவுல். நான் கேட்குறேன், இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின வசனத்தை நீங்களும் நானும் அசட்டை பண்ணுவோமா?
நீ 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஃபெலிக்ஸ் சொல்றாரு, பவுலே உனக்கு நிறைய படிச்சு நிறைய அறிவு இருக்கிறதுனால பிதற்றுகிறாய், பைத்தியம் பிடிச்சிச்சுன்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, பவுல வாயாடின்னு சொல்றாங்க. பவுல் சொல்ற காரியத்தை அட அவன் கிடக்கிறான் அப்படின்னு அசட்டை பண்றாங்க. அதே பவுலை பைத்தியம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாவற்றையும் பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம் தான். நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாகவே வாழ்ந்தார். ஆனால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பெரிய மகா சந்தோஷம் இருந்தது. என்ன தெரியுங்களா? அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என் ஓட்டத்தை முடித்தது மாத்திரம் இல்லை, எனக்காக தேவன் ஒன்றை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியும். செத்த பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? ஆனால் பவுலுக்கு தெரியும், செத்த பிறகு எனக்கு என்ன நடக்கும். அதாங்க மகா சந்தோஷம். செத்த பிறகு நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தில் எப்படி இருக்கும்ன்றது குறித்து ஒருவேளை இன்னைக்கு நமக்கு தரிசனம் இருந்தால் அதான் மகா சந்தோஷம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு ஏன் மகா சந்தோஷமா ஆச்சுன்னு சொன்னால், தங்களுக்கும் அந்த உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்கின்ற நம்பிக்கை வந்ததுனால தான். இன்றைக்கு நான் கேட்கிறேன், எந்த இடத்துல உங்களை நிராகரித்தாலோ, உங்களை நிந்தித்தாலோ, உங்களை நிலையற்ற சூழ்நிலையில் நீங்கள் தள்ளுபடியாய் தள்ளப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு மகா சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார் சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன தருவார்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று கேளுங்க, மகா சந்தோஷத்தை தந்தா போதும், வேறு ஒன்றும் வேணாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷத்தை கொடுங்க போதும். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? இது வரைக்கும் நான் எதிர்பாராத ஒரு சந்தோஷம். அது எனக்கு ஏற்ற ஒரு சந்தோஷம், தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஒரு சந்தோஷம். இது உலகம் தராதுங்க, உயிர் தெழுந்த ஆண்டவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் கொடுக்கறதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அற்ப சந்தோஷம். அது பேர் அப்படின்னு இருக்கு பைபிளில். அற்ப சந்தோஷம் இருக்கும் போயிடும், இருக்கும் போயிடும். இன்னைக்கு சம்பாதித்து கொடுக்குறவர்கள் நாளைக்கே நான் சம்பாதிச்சு கொடுத்தேனே அப்படின்னு நம்மளை எதிர்த்து பேசிடுவாங்க. அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு நிரந்தரமான ஒன்றை வைத்திருக்கிறார், மகா சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி எல்லாருமாய் சேர்ந்து ஓ உயிர் எழுந்தார் சொல்லுங்க, வாய்களை திறந்து. அவர் உயிரோடு எழுந்தார், அவர் எழுந்தார். மகா சந்தோஷத்தை கொடுக்கிறவர், மேன்மையான சந்தோஷத்தை கொடுக்கிறவர். இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு எழுந்தார். எனக்கு அந்த சந்தோஷம் உண்டு, 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 உண்டு. அந்த சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.